கண்களை மூடி இருதயத்தினால் ஆண்டவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். We have come here to worship. ஆண்டவரே நாங்கள் வேற எந்த காரணத்துக்காகவும் வரல, ஏதோ சண்டே ஆனால் இங்கே வந்துடுவோம் அப்படின்ற கட்டாயத்தினால இல்லை. ஆனால் நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்ல முடியும்? நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கோம். We are here to lift up the name of Jesus. எங்களை சகல விதமான தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதே நீங்க தான். எங்களை வல்லடிக்கு நீக்கி எங்களை காத்து எங்களை நடத்துகிற தேவன் நீரா இருக்கிறீங்க. அப்பா நீரே எங்களுடைய ஆதரவா இருக்கிறீங்க, நீரே எங்களுடைய பலன். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா அதனால நான் ஒரு சில பாடல்களை சேர்ந்து நம்ம பாடி தேவனை துதித்து அவர் ஆராதிக்கலாமா? நம்ம கரங்களை தட்டுவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே சொல்றீங்களா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் உயர்வான தளங்களில் எதிரான யோசனை அதமாக்கி உன்னனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கி உன்னனின் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் எங்கள் ஆதரவே, ஆமென், எங்கள் மறைவீடமே, உம்மை உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு நீங்க சொல்றீங்களா? கரடான எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர்.
எனக்காக குறித்ததை எனக்கு நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை என்னை பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் கண்டதி எல்லாம் சேர்ந்து சொல்லுமா எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலம் மறைவீடு எல்லா கரங்களை தட்டி சொல்லுமா எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலம் உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை எங்கள் ஆதரவே மறைவிடமே உம்மை எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் நாமே நல்ல கரைகளை தட்டி எங்கள் ஆதரவே தேவன் நம்முடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் என்னுடைய தேவன் தான் எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவன் என்னுடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார் என்னுடைய ஆதரவு he has been my support வேற எந்த சப்போர்ட் இல்லாத நேரத்தில் தேவன் நம்முடைய ஆதரவா இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார் என்னுடைய தேவன் எப்படி நடத்துகிறார்னா சில நேரம் நம்மை கரங்களை பிடித்து நடத்துகிறார் சில நேரம் கரங்களிலே சுமந்து செல்லுகிறார் ராமன் சொல்லுங்க பாருலாம் நம்முடைய சூழ்நிலை நமக்கு என்ன தேவைப்படுதோ அப்படி நம்மை சுமந்து செல்லுகிற தேவனா இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்திரத்திலையும் நடத்தி சில தேவனுக்கு தெரியும் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து சமுத்திரத்திற்கு நடுவாய் நடத்தி செல்லும் தேவனுக்கு தெரியும் ராமன் சொல்லுங்க பாருலாம் உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல சூழ்நிலை இருக்குதா வனாந்திரத்துல அவர் நடத்துவார் உங்களுக்கு முன்பதாக ரெட் சி சிவந்த சமுத்திரம் இருக்குதா அதை அதிசயமாய் பிளந்து உங்களை நடத்த தேவன் வல்லவராய் காண விசுவாசி நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பாருலாம் yes he is able to lead us in miraculous ways அற்புதமான வழிகளிலே தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த அப்படிப்பட்ட அற்புதமான வழியில நடத்தின உடனே தான் மிரியாம் இந்த பாடல பாடினாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் சொல்லுவோமா கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் இன்னும் ஒரு விஷயம் கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில நாம் அவரை பாடிக்கொண்டே இருக்க போறோம் மகிமையாய் அவர் வெற்றி சிறந்து கொண்டே இருக்க போகிறார் ராமன் சொல்லுங்க பாருலாம் he is mighty he is able to give us a great victory ஒரு புதிய பாடல் மிகவும் சுலபமான பாடல் தான் என்னோட கூட சேர்ந்து பாடி தேவனை துதிங்க கரங்களை தட்டுவோமா கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் நம் தேவனை போற்றுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் நீங்க சொல்றீங்களா கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் நம் தேவனை போற்றுங்கள் அவர் மகிமையாய் குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார் தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார் குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார் தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் அதனால நம்ம சொல்ல போற என்ன தெரியுமா நான் முழுதும் உம்மை பாடிடுவேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான் முழுதும் உம்மை பாடிடுவேன் வாழ்நாள் கரங்களை தட்டி சொல்லுவோம் நான் முழுதும் உம்மை பாடிடுவேன் வாழ்நாளெல்லாம்
கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. சொல்லமா, பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம். ஆகவே இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால் நிரப்பிடும். சொல்றீங்களா? இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால். நான் முழுவதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை. சொல்லுமா, நான் முழுவதும் உம்மை. கரங்களை தட்டி சொல்லுமா, நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை. நான் முழுதும் உம்மை, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். வெற்றி நமக்கு தந்து நடத்துகிற தேவன். எரிகோ கோட்டை போன்ற சூழ்நிலையில வெற்றி தர வல்லவராக எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமா துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமா துதித்து பாடியே எல்லையை எல்லாம். எங்கள் மேலே இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம். ஆமென். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அடித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அடித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ நீங்க சொல்ல போறீங்க, நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை. நான் முழுதும்
உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம். அப்படியே கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம், நாள் முழுதும் வாழ்நாள் எல்லாம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கும் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் என்னை கைவிட்ட ஒரு நொடியை கூட என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே வரல. ஏன்னா தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். He has been a faithful God. அவர் உண்மையுள்ள தேவனா இருந்திருக்கிறார். ஒரு சில நொடிகள் இந்த நேரத்திலும் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உடைய சொந்த வார்த்தைகளினால் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, we lift up the name of Jesus. இன்றைக்கு நம்ம ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம் ஏதோ நோக்கத்திற்காக அல்ல, நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. இன்றைக்கு நாம் ஒன்றாய் விசுவாசத்தோடு இந்த ஒற்றுமையில யூனிட்டியில நம்ம ஒன்றாய் கூடி வரும்பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அவங்க இந்த பாட்டை எங்க பாடினாங்க தெரியுமா? அற்புதத்தின் முடிவில் பாடினாங்க. நீங்க உங்களுடைய வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய சாட்சியை சொல்ல போறீங்க. என்னன்னா, நான் கர்த்தரை பாடுவேன், ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவருடைய வாழ்க்கையில மகிமையாய் வெற்றி சிறந்தார். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தர் மகிமையாய், he was gloriously victorious in my life. மகிமையாய் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தரப்போகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, உன்னதமானவரின் மறைவிலே நம்ம இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி இருக்க முடியும். ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. சொல்லமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஒரு விஷயம், உன்னதமானவரே, உன்னதமானவர். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் உறைவிடம் நீர்தானே. Uyer tu
இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமான. கடைசியா சொல்லுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, உன்னதமான உன்னதமானவரே என் உறைவிடம் நீதான். உன்னதமான என் உறைவிடம் நீதான். உன்னதமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதான். ஓ உன்னதமானவர் என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை. உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோமே. பரிசுத்த அலங்காரத்துடனே எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில் எங்கள் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் சபையிலே எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உம்மை உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். நம்மை நல்ல கரங்களை தேவனை போற்றி அவரை வணங்கி உயர்த்தி மகிமை செலுத்துவோமா. தேங்க்யூ லார்ட். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற
கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.